Hi, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் டு டின்னர் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ நான் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சு மஷ்ரூம் பிரியாணி குக் பண்ணேன். அதோட ரெசிபியும் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா கனிஷ்கா அண்ட் ரிது இருக்கிற சும்மா கிளிப்பிங்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் லஞ்சிலேருந்து வந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து மஷ்ரூம் பிரியாணி. ஸோ அதுக்கு தான் வந்து நான் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹாய் ரிது. What are you doing, Kanishka? Oh, I'm doing some Learning game. What are you doing, Ritu? I playing. You playing? Yeah. Okay. இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் வந்து குக் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரெஷர் குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து ஆயில். ஸோ எண்ணெய் எல்லாம் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் cumin சீட்ஸ், 1/2 டீஸ்பூன் கசகசா பாப்பி சீட்ஸ், அப்புறம் பிரிஞ்சி இலை, பே லீவ்ஸ், அன்னாசி மொக்கு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, பட்டை, கிராம்பு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 4 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா 2 தக்காளி போதும். ஸோ தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம தேங்காய் பால் வச்சு பிரியாணி பண்ண போகிறதுனால நான் வந்து கேன்ட் கோகனட் மில்க் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நான் கேன் ஓப்பனர் வச்சு நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் வந்து நிறைய தேங்காய் பால் இருக்கும். ஸோ இவ்வளோ தேங்காய் பால் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரே 1 கப் மட்டும்தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீதி இருக்கிற தேங்காய் பாலை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நான் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கப்பில் இருக்கிற தேங்காய் பால் தான் நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீதி இருக்கிறத வந்து இந்த ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். மேபி ஃப்யூச்சரில் வர ஏதாவது ரெசிபீஸில் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்காங்க. தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்கிற ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடர், 3 ஸ்பூன் தனியாத்தூள் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 1 கப் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து வதக்கினா போதும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதில் 1 கப் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் 1 கப் தேங்காய் பால். இப்போ சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. ஸோ ஹையில் வச்சுட்டு ஸ்டீம் வந்ததும் விசில் போட்டு நம்ம ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ண போகிறோம். ஸோ மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. What are you doing, Kanishka? Oh, I'm doing the doorknobs with this What is that? disinfectant spray. Disinfectant spray? And you're sanitizing all the doorknobs? Because so we can keep away germs. Keep away germs? Good job. ஸோ லன்ச் எல்லாமே குக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எவ்ரிதிங் இஸ் க்ளீன். அண்ட் நம்ம மஷ்ரூம் பிரியாணி இன்னும் ஸ்டீம் இறங்கலை. இது வந்து ரைத்தா, டிஷ்ஷஸும் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து 12:37, ஆல்மோஸ்ட் 12:40. ஸோ 1 o'clock வந்து லன்ச் வந்து ரெடி ஆயிடும். ஸோ 1 o'clock லன்ச் சாப்பிட்டுட்டு I'll continue the vlog. Go move, Kanishka. Making biryani. Huh? Making biryani. You like biryani? I see biryani. Yeah. Wow, biryani is so yummy. Yummy. It's so super. It's so Are you super. hungry? Yeah. Hungry. Are you hungry? Yeah. Okay. Yay. Hi. How many on it? Wow. Ma, looks very yummy. I know. Yeah, I know. Wow. Hey, I got the car. Hey, I got the car. Mm-hmm. Now, hey, come on, let's go try riding it. I got the car. You got a car? Yeah, blue car. Blue car? Yeah. Come on, let's go. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த blue car? Upstairs? Upstairs. Like in my room. I actually Okay. kept it in the Lego. Okay. Come on, let's go see. First. பாருங்க, சுத்தமாக வந்து அடி பிடிக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் பிரியாணி, தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கனிஷ்கா வந்து எப்போவுமே இப்படி கீழே தான் உட்காந்து லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டிவி பார்க்கணும் இப்போ.
கரெக்டா? Yeah. ஸோ கரெக்டாக டிவி பார்க்கணும். ஸோ அதனால் டிவிக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துருவாங்க. இதுதான் அவங்களோட வந்து பர்மனெண்ட் ஃபிக்ஸ்டு ஸ்பாட். இந்த ஸ்பாட்டை வந்து யாருக்குமே அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஐ கரெக்ட் கனிஷ்கா? அண்டு இவங்க ஆல்ரெடி வந்து ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ லன்ச் டைமுக்கு வந்து தே போத் வேர் வெயிட்டிங், எப்படா டிவி ஆன் பண்ணலாம், எப்போ டிவி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கனிஷ்கா ரிது 2 பேரையும் குளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு நரேஷோட கஸ்டடியில் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன். நான் வால்மார்ட் பார்க்கிங் லாட்டில் இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ உள்ள வால்மார்ட்குள்ளே போகிறேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து மாஸ்க்கு, இன்னொன்று வந்து க்ளவுஸ். So and 6 feet social distancing is a must. So ready. So Walmart shopping போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக நான் வால்மார்ட்டில் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன vlog-ஆ போடுறேன். ஒரு வழியாக வால்மார்ட் போய்ட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டோனட் வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி எல்லோரும் பசியில் இருந்ததுனால ஆளுக்கு ஒரு டோனட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ 2 தான் மீதி இருக்குது. Why do you have chocolate? Why do you have chocolate all over you? What were you eating? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌன் எக்ஸ். ஸோ இதில் வந்து 18 எக்ஸ் இருக்குது. சாண்ட்விச் பிரெட், அப்புறம் வந்து ரிதுக்கும் கனிஷ்காவுக்கும் ஸ்ட்ரா. இது வந்து நரேஷோட ஜியோ. கனிஷ்காவுக்கு வந்து டூத் ப்ரஷ், உருளைக்கிழங்கு. அப்புறம் கனிஷ்காவுக்கும் ரிதுக்கும் ஃப்ரூட் லூப்ஸ் சீரியல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அப்புறம் மேண்டரின்ஸ் 2 பேக் வாங்கினேன். அப்புறம் ஒரு பெரிய பேக் வந்து கேரட். ஃப்ரைஸ், பனானா, ஆனியன். எல்லாமே கொஞ்சம் நான் 2 to 2.5 வீக்ஸ்க்கு வர மாதிரி வாங்கியிருக்கேன். மெரினரா சாஸ், ஆப்பிள், அப்புறம் வந்து கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை. தயிர் சுத்தமாக காலி. நெக்ஸ்ட் பேட்ச் தயிர் பண்ணுறதுக்கே தயிர் இல்லை. ஸோ அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கிவி ஃப்ரூட். நெய் உருக்கிறதுக்கு பட்டர் வாங்கியிருக்கேன். ஆஸ்பாரகஸ். ஸோ இது வந்து பீன்ஸ் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கர்லி ஃப்ரைஸ், சிக்கன் நகட்ஸ், இது வந்து அவன் ரோஸ்டட் சிக்கன். அப்புறம் ஒரு கிளாஸ் பிக்சர் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி சாக் லேபிள் இருக்குது, சாக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேன்கேக் மிக்ஸ் வச்சு நிறைய ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லேஸ் சிப்ஸ், கனிஷ்காக்கு மவுத் வாஷ், அப்புறம் எல்போ பாஸ்தா, ரேடிஷ், முள்ளங்கி, ஐஸ்பர்க் லெச்சஸ், களி. ஸோ அவ்வளோதான். இதுதான் வால்மார்ட்டில் வாங்கின ஐட்டம்ஸ். ஸோ டின்னருக்கு வந்து சிக்கன் சீசர் சாலட் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி வந்து ஐஸ்பர்க் லெட்யூஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் லெட்டஸ் கிடைக்கலனாலும் ஆல்ரெடி வந்து ப்ரீ ஸ்லைஸ் லெட்டஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அவன் ரோஸ்டட் ப்ரீ குக் சிக்கன், சீசர் சாலட் ட்ரெஸ்ஸிங், பட்டர் கார்லிக் க்ரூட்டான்ஸ், அப்புறம் பீனட் வேர்க்கடலை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாலட் வந்து டின்னருக்கு ரெடி. இப்போல்லாம் வந்து நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு இதுதான் வந்து டிஷ்வாஷர் வந்து அவங்க தான் லோட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கும் அவங்க தான் வந்து டிஷ்வாஷர் லோட் பண்ணுறாங்க. Thank you. So now we're going to sleep because it's getting late. And please like, share, and comment, and subscribe to the channel. It's I'm going to sleep. It's because it's dark. It's second. Like a comment. That's like the sand. Okay. Bye. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.